இந்த உலக வாழ்க்கையை நான் கடந்த அக்கறைக்கு போகும்போது நான் பிச்சைக்காரனா இருக்க போறதில்ல, வாடாததும் அழியாத ஒளியாத நித்திய சுதந்திரத்தை எனக்காக ஆண்டு வைத்திருக்கிறார். நல்ல ஒரு ஆமீன் சொல்லலாம். அதனால மரணம்ன்றது ஒரு தேவ மனுஷனுக்கு என்ன நாள் தெரியுமாங்க? பிரைஸ் கிவிங் செரிமனி. அவனுக்கு ஆண்டு சார் என்னை ஏற்றுக்கொண்டல்லப்பா, என்னை விசுவாசிச்சல்ல. பவுல் சொன்னார்ல, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதற்கொண்டு எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கு. எனக்கு மாத்திரம் இல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை எதிர்பார்த்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் அதை தந்தருளுவா. இந்த உலகத்துல கிடைக்கிற எல்லா கிரீடமும் வாடுற கிரீடம், விட்டுட்டு போக வேண்டிய கிரீடம். ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளை மரணத்தை தாண்டி அந்த பக்கம் போகும்போது அவனுக்கு தேவன் வைத்திருக்கிறது என்னன்னா நித்திய கிரீடம். அதனால வேத வசனத்தின்படி நம்ம மரணத்தை பார்த்தோம்னா அந்த மரணத்தை பார்த்து பயப்பட மாட்டோம். ஏன்னா கர்த்தருக்கு கிரீடத்தை வைக்க, கிரீடம் கொடுக்குற நாள் ஆண்டு செட் பண்ணிட்டாரு. அந்த நாளை நான் தைரியமாக எதிர்கொண்டு போறேன். கர்த்தர் எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார்.